வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருந்து எப்படின்னா தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸை வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தாலுமே கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நோட்ஸ் எப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி இந்த டாப்பிக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இல்லைனா வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் வந்து நீங்கள் படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் படிச்சிருக்கீங்களான்றதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அதோடு என்னென்னா இந்த நோட்ஸோடு சேர்த்து வந்து நீங்கள் ப்ராப்ளம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற நோட்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்லேயே ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யூனிட்லேயே வந்து இந்த கொஷின்ஸ் இந்த சாப்டர் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து மோஷனு, ஃபோர்ஸு, மோஷன், ப்ரெஷரு, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் டைமு, இல்லை ஃபோர்ஸுன்ட்டு டைமு, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட்லேயே வந்து கவர் ஆகிடும். யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்னு நினைக்கிறேன், ஃபிசிக்கல் வந்து மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து மோஷன். ஓகேவா? ஸோ விசையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குன்றது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து நான் ஹை குவாலிட்டியில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இல்லைனா உங்களுடைய ரீசொல்யூஷன், வீடியோடைய ரீசொல்யூஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஓகே, ஃபிசிக்ஸ் ஃபார்முலாவில் இப்போ பாருங்கள், ஸ்பீடுனா உங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகி போயிருக்கக்கூடிய அதோடைய டிஸ்டன்ஸ் தான், அதோடைய மீட்டர் தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ். சில நேரங்களில் அது மீட்டரில் சொல்லுவோம், சில நேரங்களில் கிலோமீட்டரில் சொல்லுவோம், சில நேரங்களில் மைல்ஸில் சொல்லுவோம், சில நேரங்களில் நாட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ரோட்டில் போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து தரை வழியாக போகிறோன்னா அதை வந்து கிலோமீட்டர்லேயும் மீட்டர்லேயும் நம்ம சொல்லலாம். இதே வந்து கடலில் பயணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து மைலில் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மைல்னால் கிட்டத்தட்ட வந்து 1.2 1.4 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.4 இல்லை 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம ஒரு மைல்னு சொல்லுவோம். ஸோ அது கப்பல் கடல் வழியாக நம்ம பயணிச்சிங்கன்னா நம்ம மைலில் சொல்லுவோம். இதே வந்து நம்ம விமானத்தில் ஏர் வழியாக பயணிக்கிறோன்னா நாட்டிக்கல் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு நாட்டிக்கல் வந்து அரௌண்டு 1.78 அந்த சம்திங்கில் இருக்கும். நீங்கள் என்னென்னு செக் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ டிஸ்டன்ஸை வந்து நம்ம மீட்டரில் வந்து மெஷர் பண்ணுவோமா? ஓகே, டைமை வந்து செகண்ட்ஸில் வந்து சொல்லுவோம். ஏன்னா அதோடைய லீஸ்ட் வேல்யூ தான். ஓகேங்களா? சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம், ஏன்னா மீட்டரை நம்ம ஏன் சென்டிமீட்டரில் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்கள் சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணி போட்டாலே போடலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஆனால் மீட்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியர் கன்வீனியன்ட் ஃபார்மாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து வெலாசிட்டினா என்ன சொல்லுவோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் வந்து சடனாக இந்த இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேவா? ஒரு பொருள் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருந்துச்சு, திடீர்னு ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் அது மூவ் ஆகிடுச்சு. அதனால் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அது வந்து நம்ம டிஸ்டன்ஸஸ் தான் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பேர் செகண்ட் வந்து யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணுவோம். அடுத்து தான் ஆஸ்கிலரேஷன். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஒரு டாப்பிக்னாலே இந்த ஆஸ்கிலரேஷன் தான். ஸோ இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ ஆஸ்கிலரேஷன்னா நம்ம டேரெக்டாக எடுத்து F=ma என்ற அந்த நியூட்டனுடைய லாவில் அந்த லாவில் போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டேரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இதில் வந்து v மைனஸ் யூ. ஓகேவா? v மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஓகேவா? ஆஸ்கிலரேஷன்றது அதுதான். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி, அடுத்து வந்து மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இப்போது எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 40, 30, 35, 60 அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் 40ன்ற ஸ்பீடில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கீங்க.
சரிங்களா? ஸோ திடீர்னு சடனாக நீங்கள் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் பயணிக்கிறீங்க. இப்போ 40லேருந்து நீங்கள் 60 அந்த நீடில் வந்து 60 இருக்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இதே தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்கிலரேஷன் சொல்லுவாங்க. இப்போ 60லேருந்து நீங்கள் அந்த 40 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆவரேஜ் வந்து இந்த 20 பை டைம் நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம். ஸோ 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்களா, இல்லை 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்களா, இல்லை 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்களான்றதை வந்து டைம் செகண்ட்ஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கான ஆஸ்கிலரேஷன் கிடைச்சிடும். ஸோ இவ்வளோ தான் அந்த கான்செப்ட். அடுத்து வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஆஸ்கிலரேஷனில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் ஆஸ்கிலரேஷனாலே அது 0 ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். வெலாசிட்டி டைமுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, வெலாசிட்டியை வந்து நம்ம வீல டொனேட் பண்ணுறோம். u + at ஓகேங்களா? u + atன்ற அந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ v = u + atன்றது வந்து uன்றது vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, uன்றது வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஓகேவா? ப்ளஸ் ஏன்றது வந்து ஆஸ்கிலரேஷன், tன்றது வந்து டைம் ஓகேவா? இது வந்து தான் வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அடுத்து வந்து பொசிஷன் அண்டு டைம் ரிலேஷன்ஸ் ஓகேவா? பொசிஷன்னா ஒரு பொருள் இங்கிருந்து மேலே போகுது இல்லை கீழே விழுது ஓகேவா? அதுதான் வந்து பொசிஷன்ன்ற டைமுடைய ரிலேஷன்ஷிப். இதை வந்து டினாமினேட் பண்ணும்போது எஸ்ன்றதில் வந்து நம்ம டினாமினேட் பண்ணுவோம். இப்போது இனிஷியல் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஓகேங்களா? ஏன்னா அங்கே ஒரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது, கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுனால அது நம்ம சொல்கிறோம். இப்போ எஸ் = யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ன்றது வந்து இதில் யூன்றது வந்து நமக்கு தெரியும் இனிஷியல் வெலாசிட்டி, ப்ளஸ் ஆஃப் ஏடின்றது வந்து அது வந்து ஏடி ஸ்கொயர் நீங்கள் வந்து டைமை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மேக்ஸிமம் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0வாக தான் இருக்கும் சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் பொசிஷன் வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப் ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதோடைய பொசிஷன் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் v² = u² + 2as. ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி டைம் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொசிஷன் அண்ட் டைமுக்கு ஒரு ரிலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பொசிஷன் அண்ட் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா. இப்போது இங்கே யூன்றதை வந்து இனிஷியல் வெலாசிட்டினும், வின்றதை வந்து ஃபைனல் வெலாசிட்டினும், ஏ ஆஸ்கிலரேஷனும், டிஏ டைம்னும், எஸ்ஸை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃபோர்ஸ் அண்டு லா ஆஃப் மோஷன்ஸ் அதை பார்க்க போகிறோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லா என்ன, நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா என்ன, நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா என்ன, இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஃபோர்ஸ் F = ma ஓகேவா? இதை பற்றி சொன்னால் இது வந்து நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லா. ஃபோர்ஸு அப்புறமா மாஸ் அண்டு வெலாசிட்டி ஆஸ்கிலரேஷன் இதுடைய யூனிட் வந்து நியூட்டனில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ செகண்ட் லான்றது வந்து மொமெண்டத்தை பற்றி குறிக்கக்கூடியது. அப்போ P = mv. இம்பல்ஸ்ன்றது வந்து கனத்தாக்கு விசைன்னு சொல்லுவாங்க. ஒரு சடனாக ஒரு பர்டிகுலர் டைமில் இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து விழுந்துச்சுன்றது. அப்போ F × t. அப்போது சேஞ்சிங் த மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அப்போ நியூட்டன் × S ஓகேவா? அப்போது F உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது ma ஃபோர்ஸ் × ஆஸ்கிலரேஷன் × டைம் இதுதான் வந்து இம்பல்ஸ். இப்போ வந்து தேர்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் த மொமெண்டம் ஓகேவா? mu = mv மாஸ் × இனிஷியல் மாஸ் × ஃபைனல் வெலாசிட்டி. m1 u1 + m2 u2 = m1 v1 + m2 v2. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து நான் வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 8 பக்கத்துக்கு வந்து நான் வந்து இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஸோ எவ்ரி டீட்டெயில்ஸும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் சரிங்களா? ரொம்பவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டாபிக் தான் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ன்றது ஓகேவா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து கிராவிடேஷன்லேருந்து எப்படி நோட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் லா ஆஃப் த கிராவிடேஷன் ஓகேவா? F = g m1 m2 / r². இப்போ இங்கே வந்து m1 m2ன்றது வந்து மாசு, r²ன்றது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த எர்த்துக்கு. இப்போ இது வந்து யூனிவர்சல் லான்றது நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா? அடுத்து வந்து ஆஸ்கிலரேஷன் டியூ டு த எர்த்துன்னு கேட்டாங்கன்னா gm/r² ஓகேவா? மாஸ் ஆஃப் த எர்த் / ரேடியஸ் ஆஃப் த எர்த். இன்னொன்று என்னென்னா இப்போ மாஸுக்கும் 3க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 1/6ன்னு டினாமினேட் பண்ணுவோம் சரிங்களா? இப்போ வெயிட் = மாஸ் × ஆஸ்கிலரேஷன் மாஸ் × கிராவிடேஷன் ஓகேவா? வெயிட். ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. டென்சிட்டி வந்து ρ = மாஸ் பை வால்யூம். இதுதான் வந்து டென்சிட்டி. இப்போ வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு என்னென்னு தெரியும், 9.81 m/s² உங்களுக்கு மெமரைஸாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து g = யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து 6.67 × 10⁻⁻11 Nm²/
கேஜி ஸ்கொயர். ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அடுத்த டாபிக் வந்து ஒர்க் அண்ட் எனர்ஜி. இந்த ஒர்க் அண்ட் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடியது வந்து ஒர்க் டன். டபிள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து எஃப்ஐ வந்து ஃபோர்ஸ்னும் டியை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்ல போகிறோம். என்னென்னா சேம் டைரக்ஷனில் இருக்கும் போது இப்போ வந்து ஆங்கிள்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க. இப்போ டீட்டா வந்து 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் டீட்டா. ஓகேவா? இப்போது இங்கே வந்து இன்னொன்று கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டபிள்யூ ஈக்குவல் டு வி இன்ட்டு கியூ. ஓகேவா? இது கூட நம்ம ஒர்க் டன் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். இதே வந்து எலக்ட்ரிசிட்டியில் அப்ளை பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்கில் நம்ம அப்ளை பண்ணும்போது டபிள்யூ ஈக்குவல் டு வி இன்ட்டு கியூ. ஓகேவா? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஓகே, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு வந்து அப்போ இருக்குன்னா நமக்கு ஒர்க் டன் கிடைச்சிடும். ஓகே, அடுத்து வந்து கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி எல்லாருக்கும் தெரியும். ஆஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர். இதை வந்து யூனிட் வந்து ஜூலில் வந்து மெஷர் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி P ஈக்குவல் டு எம்ஜிஹெச். இது வந்து ஜூலில் சொல்லுவோம். ஓகே, இப்போது கைனெட்டிக் இப்போ எக்ஸாம்பிள் நினைவு வச்சுக்கோங்க. இப்போ வந்து விண்ட் மில் இருக்குங்களா, காற்றாற்றல் அந்த இதிலிருந்து உற்பத்தி ஆகிறது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாற்றுவோம். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட். அப்புறமா பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் பை டைம். ஸோ இந்த ஒர்க்கை வந்து இந்த டைம்குள்ளே ஒர்க் முடிக்கிறது தான் வந்து பவர். அப்போ W/Tன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து என்னென்னா இந்த அதே கான்செப்டை வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த டாப்பிக்கில் படிக்கும்போது P ஈக்குவல் டு VIன்னு சொல்லுவோம். வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அப்போது P ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். ஓகே, ஐ ஸ்கொயர் ஆர் இல்லைனா P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து சவுண்டு. ஸோ வேவோடைய ஸ்பீடு V ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி லேம்டா. ஓகே, ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து V ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டான்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சியை வந்து லேம்டா ஈக்குவல் டு 1/Tன்னு சொல்லுவோம். இப்போ எக்கோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2D/Tன்னு சொல்லுவோம். வெலாசிட்டி ஈக்குவல் டு 2D/T. அப்படி இல்லைன்னா V இன்ட்டு T. ஓகேவா? V இன்ட்டு T டிவைடட் பை 2. ஓகேவா? இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அண்ட் எக்கோ ஆஃப் த டிஸ்டன்ஸ். அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி என்ற டாபிக் பாருங்கள். கரண்ட். ஓகே, எலக்ட்ரிக்கல் கரண்ட் I ஈக்குவல் டு Q/T. Qன்றது வந்து சார்ஜ், அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரானை தான் நம்ம வந்து சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஈக்குவல் டு W/Q. இப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் V. அப்போது எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்ஸ் தான் கரண்ட் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ அந்த கரண்ட் இருக்குங்களா, ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸு. இப்போ ஒர்க்கு ஈக்குவல் டு V/Q. ஓகேவா? வோல்டேஜ் இன்ட்டு சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்து வந்து ஓம்ஸ்லாம் என்ன சொல்லுது? V ஈக்குவல் டு IR. அப்போ ஆர்ன்றது வந்து ரெசிஸ்டன்ஸ்லையும் ஐன்றது வந்து கரண்ட்டையும் மென்ஷர் பண்ணுது. இப்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டக்டரோடைய பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L/A. ஓகேவா? இப்போ லென்த் பை ஏரியான்ற ஃபார்முலா. அடுத்து வந்து ரெசிஸ்டர் இந்த சீரீஸ். இப்போ ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் இருந்துச்சுன்னா கூட்டிக்கணும் R1 + R2 + R3. அதே ரெசிஸ்டர் இன் பேரலல் இருந்துச்சுன்னா 1/R1 1/R2 1/R3ன்றது நம்ம கூட்டிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட் வந்து டிசைனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரீஸில் தான் இருக்கும். ஓகேவா? R1 + R2 + R3. இதில் வந்து ஏதாவது ஒரு லைட் எரியலனாலும் மொத்த லைட்டுமே எரியாதுன்றதை அந்த கான்செப்ட் வச்சுக்காங்க, சீரீஸ். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் பவர். அப்போ P ஈக்குவல் டு VIன்னு சொல்லுவோம். அப்போ P ஈக்குவல் டு I²R. அப்போ V²/Rன்றது அந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் ப்ரொடியூஸ்டு வந்து ஜூல்ஸ் லா. H ஈக்குவல் டு I²RT. ஓகேவா? I²RTன்னு சொல்லுவோம். H ஈக்குவல் டு I²RT. இப்போ கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜி 1 கிலோவாட் வந்து பார்த்திங்கன்னா 3.6 × 10⁶ ஜூல்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிலோவாட்டை இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிசிக்ஸ். இப்போ லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்டு ரீஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். மிரருடைய ஃபார்முலா வந்து 1/V + 1/U ஈக்குவல் டு 1/F. அதே வந்து F வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கல் லென்ஸையும், U வந்து ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸையும், V வந்து ஆப்ஜெக்டோடைய பிளேஸ் ஆகிற டிஸ்டன்ஸையும் குறிக்கும். லென்ஸோடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1/F ஈக்குவல் டு 1/U - 1/V. ஓகேங்களா? இப்போ வந்து மேக்னிஃபிகேஷன் மிரர்னு சொல்லுவாங்க. இப்போ M ஈக்குவல் டு -V/U. I இமேஜ் டிவைடட் பை ஹை ஆப்ஜெக்ட்.
இது வந்து மேக்னிஃபிகேஷன் மிரர். அதே வந்து மேக்னிஃபிகேஷன் லென்ஸ்னால் m = v/u. ஓகேவா, இங்கே மைனஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வராது. ஓகேங்களா. இப்போ வந்து பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து p = 1/f இன் மீட்டரில் சொல்லிவிடுவோம். இப்போது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்லையும், கான்கேவ் மிரராக இருந்துச்சுன்னா மைனஸையும் நம்ம டினாமினேட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்னெல்ஸ் லா வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ லா ஆஃப் த ரிஃப்ராக்ஷன். இப்போ n1 sin I = n2 sin R. இன்சிடென்ட் ரே அண்டு ரிஃப்ளெக்டர் ரே. இப்போ அப்சல்யூட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னும் போது n = ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ், வின்றது வந்து இமேஜோடைய டிஸ்டன்ஸ், எஃப்ன்றது வந்து ஃபோக்கல் லென்த், எம் இஸ் த மேக்னிஃபிகேஷன். ஸோ இவ்வளோ தான் ஃபிசிக்ஸை வந்து ப்ராப்ளம் பேஸில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். இப்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணதுலேருந்து ஒரு முக்கியமான நோட்ஸ்லாம் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த டாப்பிக்கை வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.